யாரு? யாராவது இருக்கீங்களா? ஐயோ, யாரு வந்திருக்கிறது? யாரு? யாரு? வேற யாரும் இல்ல, நான் தான் மீனா. உன்னை பார்க்கத்தான் வந்துட்டு இருந்தேன். நல்ல வேலையை எங்கேயே பார்த்துக்கிட்டேன். உன் ஐ ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் பத்தி சொல்லியிருந்தேன் தெரியுமா? அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்காரா, கூடி சீக்கிரமே திரும்பி வந்துருவாரா? ஐயோ பரவாயில்லண்ணா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் விடு. அந்த டாக்டர் வரதுக்குள்ள நான் பணத்தை சேர்த்துறேங்க. சரி, நானே செலவு பண்ணி உனக்கு ஆபரேஷன் பண்ணி வைக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா நான் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பைசாவுக்கும் எங்க அப்பா கணக்கு கேட்பாரு. கஞ்ச பிரபு. ஐயோ, உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம். உங்க அனுதாபம் இருந்து அதுவே எனக்கு போதும். பாத்து பாத்து நிதானம். நான் எப்பவும் தடுமாற மாட்டேன். என்னமோ உங்க கூட இருக்கிற இப்பதான் நான் தடுமாறேன். மீனா, கடவுள் கருணையோட சொரூபம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உன் கண்ணை பார்க்கும்போது அவனை விட கொடுமைக்காரனே இருக்க முடியாதுன்னு நான் நம்புறேன். ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கடவுள் எனக்கு கண்ணு கொடுத்திருந்தாருன்னா என் மேல உங்களுக்கு கருணை வந்திருக்காது. உங்களோட அனுதாபம் இந்த ஏழைக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் எனக்கு குருடியாவே படுத்திருக்காரு போல் இருக்கு. என்ன மீனா, இன்னைக்கு வியாபாரம் எப்படி? பரவாயில்லம்மா. அப்படியா? இந்தாங்க. என்னம்மா, சாப்பாட்டுக்கு பணம் வச்சுக்காம எல்லாத்தையும் கொடுக்குற? பரவாயில்லம்மா. இனிமே ராத்திரில நான் சாப்பிட போறது இல்ல. நிறைய சீக்கிரமா சம்பாதிக்கணும். ஆபரேஷன் பண்ணா எனக்கு பார்வை கிடைக்கும்னு டாக்டர் சந்திரன் சொன்னாரு. டாக்டர் சந்திரனா? அவர் உனக்கு தெரியுமா? ஆமாமா. என்னமோ தெரியல, அவருக்கு என் மேல ஒரு அனுதாபம். எனக்கு பார்வை கிடைக்கிறதுக்காக அவரால முடிஞ்ச உதவியை செய்யறேன்னு இருக்காருமா. உண்மையில அவருக்கு உண்மையிலேயே அனுதாபம் இருக்குன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகிற செலவை அவரே ஏத்துக்கலாமே. அவருக்கு அப்படியெல்லாம் கூட இருக்கு. ஆனா அவர் அப்பா தான் இடைஞ்சலா இருக்கிறதா சொன்னாரு. அவரு போனா எனக்கு தேவையில்லம்மா. அந்த அனுதாபமே போதும். நான் சம்பாதிச்சிடுவேன். நீ சம்பாதிக்க கஷ்டப்பட வேண்டாம். நான் சொல்ற மாதிரி அந்த டாக்டர் செய்துட்டாருன்னா உன் வைத்தியத்துக்கு ஆகிற செலவை எங்க அப்பா கொடுத்துருவாரு. என்ன செய்ய சொல்லணும்? வேறொன்னும் பெருசு இல்ல. என் முகத்தை அவர் ஏறிட்டு பார்க்கணும். இவ்வளவுதானே? நாளைக்கு என் கூட வாங்க. எனக்காக அவர் இதை கட்டாயம் செய்வாரு. எஸ், நீ சொல்றது எதையும் கேட்க நான் தயாரா இருக்கேன். ஆனா எங்க அப்பா கிட்ட நான் சொல்லியிருக்கேன், நான் எந்த பொண்ணை ஏற எடுத்து பாக்குறேனோ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டேன். அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவும் பண்ணிட்டேன். அப்படியா? ஆமா. அந்த பொண்ணு உன்னோட கண் பார்வைக்கு தெரியாது. ஆனா நீ கூட்டிட்டு வந்திருக்கே இந்த அம்மா, இவங்க பார்வைக்கு நல்லா தெரியும். டாக்டர் சார், நீங்க பார்த்த பொண்ணையே நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் குறுக்க நிக்க மாட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மீனா. நீ செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். டாக்டர் சார், நீங்க பார்த்த அந்த பொண்ணு யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓ, தெரிஞ்சுக்கலாமே. உனக்கு கண் பார்வை வந்து உன் முகத்தை என்னைக்கு நீ கண்ணாடியில பாத்துக்கிறியோ அன்னைக்கு தான் நான் பார்த்த பொண்ணை நீயும் பார்க்க முடியும். ஆமா மீனா, என் முடிவு இதுதான். அக்கா, பொம்மை எல்லாம் உடைஞ்சிருச்சா? கண்ணா, உன்னை பார்த்து செஞ்சனே. அந்த கண்ணை பொம்மை உடைச்சிருச்சா பாரு. ஆமாக்கா. போனா போட்டோம், நீ எங்க வீட்டுக்கு வா, நிறைய செல செய்யலாம். வேண்டாம், உங்க வீட்டுல ஏதாவது சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்க. அவன் வீட்டுல அவன் வச்சதுதான் சட்டம். தைரியமா போயிட்டு வா. நான் வரேன். அங்கிள், நேத்திக்கு என் ஃப்ரெண்டுக்கு இன்ஜெக்ஷன் போட்டீங்களே, ஆமா,
அதுக்கு பணம். கண்ணா, உன்ன மாதிரியே நானும் பெரிய மனசோட இலவசமா எல்லாருக்கும் சிகிச்சை பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எங்க அப்பா கணக்கு கேக்குறாரு. டாடா. யாரு போட்ட மாமா அது? கண்ணனா? புதுசா எடுத்தீங்களா? இல்லம்மா, பழசுதான். போட்டோகிராஃபர்கிட்ட புதுசா பிரிண்ட் போட சொன்னேன். எதுக்கு இவ்வளவு போட்டோ? நம்ம 2 பேருமே மறக்க முடியாம தவிக்கிற என் பிள்ளைகளுடைய போட்டோக்களை ஆல்பத்துல இருந்து எடுத்துட்டு பதிலுக்கு எல்லா இடத்துலயும் இதை ஒட்டிடலாம் தான். வர வர கண்ணனை பிரிஞ்சு உங்களால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியறது இல்ல. அவன் ஸ்கூலுக்கு போற நேரத்தை கூட தாங்கிக்க முடியறது இல்ல. ஆமாம்மா, இவனை எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த போட்டோவுக்கு ஒரு பெரிய என்லார்ஜ்மெண்டே போட சொல்லியிருக்கிறேன். போட்டோ இருக்கு தாத்தா. என்ன போலவே சிலை செய்ய ஒரு ஆளை கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படியா? ஆமா, இவங்க தான் மீனாக்கா. பிரமாதமா சிலை செய்வாங்க. இவங்க சிலை செய்வாங்களா? சின்ன பொண்ணா இருக்குது. சரி சரி, இத பாருமா, இந்த போட்டோக்குள்ள இந்த போஸ்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இதே மாதிரி தத்ரூபமா ஒரு சிலை செய்யறதுக்கு என்ன சொல்லும்? தாத்தா, அவங்களுக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதா? பார்வை இல்லாத பொண்ணா? ஏடா விளையாடுறியா? கையில்லாதவன் சித்திரம் எழுதுறேன்னு சொன்ன மாதிரி கண்ணு இல்லாதவனை சிலை செய்ய கூட்டு வந்தியா? ஐயோ தாத்தா, உனக்கு ஒண்ணுமே தெரியலையே. கையால முகத்தை தடவி பார்த்து மீனாக்கா சிலையை செஞ்சிடும். ஏமா, இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாமா, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. ஆல் ரைட், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, சிலை ரொம்ப அழகா அமையும். உனக்கு எவ்வளவு பணம் தரணும்? பணத்துக்காக இதை செய்ய வரலைங்க, என்னோட ஆத்ம திருப்திக்காக. உலகத்திலேயே மேல் அன்பு காட்டி பரிவோட பேசின முதல் ஆள் இந்த கண்ணன் தான். இவன் சிலையை செய்யறதுக்கு எனக்கு எதுக்குங்க பணம்? ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கியே. உனக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா? யாரும் இல்லைங்கம்மா, நானாத. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. இனிமே நாங்க இருக்கோம், வா. இல்ல பொடியா, என்னடா சிலை வைக்கிறா சிலை வந்திருக்கு? போற போக்க பார்த்தா பெரிய அரசியல்வாதியாயி மந்திரி ஆயிடுவோம் போல் இருக்குதே. ஐயோ, எனக்கு வேண்டாம் தாத்தா. சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடணும். நான் எப்போ சாமி கும்பிட்டேம்மா. தீபாவளி பலகாரத்தை எல்லாம் சாமிக்கு படைச்சிட்டு தான் நாம சாப்பிடணும். நான் சாப்பிடல, பாக்குறேன். பெரிய இவர் பாக்குறாரு, எச்சரிச்சு பண்ணக்கூடாது. இங்க உண்டா. தாத்தா, இது ரொம்ப ஃப்ராடு. என்னடா எனக்கு சொல்லிட்டு நீ மட்டும் எச்சி பண்ணலாமா? நான் எங்க எச்சு பண்றேன்? இதை பாரு, நல்லா இருக்கு. தாத்தாவும் பேரணும். சாப்பிடக்கூடாது. வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட், ஃபேமிலி டாக்டர் நான் சொல்றேன், சாப்பிடக்கூடாது. எப்பா எப்பா, டாக்டர் சந்திரப்பா, உனக்கு வழக்கமான ஃபீஸை காட்டிலும் கொஞ்சம் அன்அக்கவுண்டடா பணம் கொடுத்துட்றேன். இந்த 2 நாளைக்கு ஸ்வீட் மாத்திரம் கட்டுப்பாடு பண்ணாதே, நிறைய தரேன். அப்ப சாப்பிடலாம், எவ்வளவு வேணா சாப்பிடலாம். அம்மா, நம்ம வீட்டுக்குள்ளேயே லஞ்சம். ஏன்டா கத்துற? ஏன் கைக்கு வெட்டல, அவர் வாய்க்கு வெட்டல. வாங்க டாக்டர், உங்களுக்கு ஃபீஸ் வேணா கொஞ்சம் கூட தரேன். தீபாவளி முடிகிற வரைக்கும் இவர் ஸ்வீட் அதிகமா சாப்பிடாம பாத்துங்க. ஆமா, நீங்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, முதுகெல்லாம் கட்டி வரும். நான் கூட கொடுக்குறேன்னு சொன்னதை விட அவ கூட கொடுத்துருவாளா? என்னது? நான் ஃபீஸ் கூட கொடுக்குறேன்னு சொன்ன உடனே ஸ்வீட் சாப்பிடலாம்னு சொன்னா, இப்ப நீ கூட கொடுக்குறேன்னு சொன்ன உடனே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றான். யாரு பிள்ளைவன்? நம்மளே ஏழை விட்டுருவான். பார்சாரதி வந்திருக்காரு. என்ன பார்சாரதி? அட என்ன பூ வைக்கிறத நிறுத்திட்டியா? பட்டாசு வைக்க ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, பட்டாசு விக்க வரல, அட சும்மா கொடுக்க வந்தேன். சும்மா கொடுக்கறதுக்கு என் டிஸ்பென்சரிக்கு எல்லாம் வரணும், இங்க வந்து என் பின்னால அலையறிய. வெடிக்கிற வயசு அது, உங்களுக்கு இல்ல, குழந்தை கண்ணனுக்கு. Thank you. இந்த பாரு, இன்னைக்கு ராத்திரி இந்த வீட்டுல இடியும் மின்னலுமா முழங்கணும். ஏன் என்கிட்ட கொடுத்தா முழங்காத? முழங்க விடாத. எது? உங்க அப்பா. அவர் கண்ணுல பட்டுச்சுன்னா அவ்வளவுதான், வித்துருவாரு. பார்சாரதி, தீபாவளிக்கு ஊருக்கு போல? அது எப்படிங்க முடியும்? சீசன் டயத்துல 4 காசு சேர்க்க வேண்டாங்களா? வியாபாரம்னு வந்துட்டா குழந்தை பாசத்தெல்லாம் பார்க்க முடியுங்களா? அதுக்கும் ஒரு குறை வைக்காம கடவுள் கண்ணனை இங்க படைச்சிருக்காரு. கண்ணா, இதெல்லாம் பட்டாசு டமால் மீல் வெடிக்கும். நீ குழந்தை, எல்லாத்தையும் நானே வெடிக்கிறேன். நீங்க எங்க வெடிக்கிறீங்க? பட்டாசுக்கு நெருப்பு வச்சா அதுவா வெடிக்கும். கண்ணா, இந்த ராக்கெட் விடும்போது மாத்திரம் ஞாபகமா இப்படி விடு, வடக்கால விடாத. ஏன் அங்கிள்? என் கடை அங்கதான் இருக்கு.
அஞ்சலே, இந்த வேணி எடுத்துட்டு போய் பழைய சாமானம் போட்டு வச்சிருக்கோமே அந்த ரூம்ல வை. அஞ்சலே, அது அங்கே இருக்கட்டும். நீ போ. அதே மாதிரி எடுத்து போ சொல்றேன். மீட்டாத வீணைக்கு அப்புறப்படுத்த வேண்டியதுதானே? இல்லம்மா, அந்த வீணை இங்கதான் இருக்கணும். அதை நீ மீட்டி பாடித்தான் ஆகணும். உன்னை கல்யாணம் செய்துக்க போறேன்னு என் மகன் என்கிட்ட சொன்ன போது, என்னடா சீதனம் கொண்டு வர போறா என் மருமகன்னு வேடிக்கையா கேட்டேன். 2 பெரிய சீதனம் கொண்டு வர போறான்னு சொன்னான். அது என்னன்னு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தாமா எனக்கு புரிஞ்சது. உன் அழகையும் உன் குரலையும் தாமா அவன் சொல்லியிருக்கிறான். இத பாருமா சாந்தி, உன் புருஷன் படத்து முன்னால நின்று நீ செய்யற பூஜையை விட உன்னுடைய சிரிச்ச முகமும் உன் பாட்டும் தாமா அவனுக்கு ஆத்ம சாந்தி கொடுக்கும். நீ பாடு. நான் லயிச்சு பாடினது அந்த காலம். இப்ப என்னால பாட முடியாது. என்ன மன்னிச்சிருங்க மாமா. கண்ணா, பேராண்டி, என்ன தாத்தா? என்னடா அதுக்குள்ள தூக்கம்? மணி 10 ஆயிடுச்சு. நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம். உனக்கு என்ன ஸ்கூல் இல்ல, ஜாலி. நீ என் பேரன் தானே? ஆமா. நான் ஒண்ணு சொன்னா செய்வியா? என்ன செய்யணும்? ஓஹோ, அம்மாவை பாட்டு பாட வைக்கணுமா? ஓகே, ஐ அம் ரெடி. புடி 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 புடி. என்கிட்ட எல்லாம் இது முடியாது. ஒத்துக்க மாட்டேன். பிடிக்கவே முடியல. நான் பாலை வச்சுக்கிட்டு வீடு புறாவும் தேடிட்டு இருக்கேன். தாத்தாவும் பேர்னு இங்க விளையாடிட்டு இருக்கீங்களா? இந்தா பால் சாப்பிடு. மாட்டேன். நீ பாட்டு பாடினாதான் நான் குடிப்பேன். ஓஹோ, அத்தான் வருவதே இன்பம். ஆசிரியர் குரங்கு. எப்பா டீச்சர் டேய். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். அத்தான் வருவதே இன்பம், ஆசிரியர் குரங்கு. யார் இப்படி எழுதுனது? எழுதினவங்க மரியாதையா எழுந்து நில்லுங்க. எழுதினவங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அத சொல்லுங்க. இல்ல எல்லாரையும் உதைக்க போறேன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. கண்ணா, நீ நல்ல புள்ள. யாருன்னு சொல்லு. நான் தான் டீச்சர். நீயா? கண்ணா, நீ வர வர ரொம்ப கெட்டு போயிட்ட. கைய நீட்டு. நடந்த பரீட்சையில முதல் மாணவனா வந்திருக்கிறது யார் தெரியுமா? இல்ல, போன பரீட்சையில 2ஆவதா வந்த ராமு இப்ப முதல் மாணவனா வந்திருக்கான். கண்ணன் தான் இப்ப ரொம்ப கெட்டு போயிட்டானே. இரு இரு, உங்க தாத்தா கிட்ட சொல்லி உன்னை கண்டிக்க சொல்றேன்.
நான் கூட முதல்ல நம்பிட்டேன் சார். ஆத்திரப்பட்டு 2 அடி கூட அடிச்சிட்டேன். அப்புறம் தான் பாலுங்கிற பையன் சொன்னா தான் தான் தப்பு பண்ணதாக. அவனை காப்பாத்துறதுக்காக கண்ணன் பொய் சொன்னதா சொன்னான். அதனால என்ன, தப்பு பண்ணேன்னு அவனே ஒத்துக்கிட்டதுனால தானே அடிச்சீங்க. பாத்தியா உன் பிள்ளைய வர வர ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டு இருக்கான். வரட்டும் வரட்டும். வாடா வாங்க. என்ன தாத்தா கூப்பிட்டீங்களா? வாடங்க. ஒண்ணுமே தெரியாம நடிக்கிறேன். என்ன மாமா இதுக்கு போய்? நீ சும்மா இருமா. முளைச்சு 3 இலை படல, அதுக்குள்ள என்ன காரியம் செய்திருக்கிறேன்? அது மட்டும் இல்ல சார், ராமுங்கிற பையனுக்கு உபகார சம்பளம் கிடைக்கணுங்கிறதுக்காக எப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்துட்டு இருந்த இவன் அவனுக்காக விட்டு கொடுத்து இந்த வருஷம் செகண்ட் ரேங்க்ல வந்திருக்கான் சார். இதெல்லாம் நிஜம்தானா? ஐ எம் சாரி தாத்தா. இனிமே இந்த மாதிரி தப்பே செய்ய மாட்டேன். என்னது? இனிமே இந்த மாதிரி தப்பே செய்ய மாட்டியா? இனிமே இந்த மாதிரி தப்பா நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நீ என் பேரன். நிஜமாவா தாத்தா? ஆமாடா கண்ணா. நீ இப்படி எல்லாம் செஞ்சேன்னு உங்க டீச்சர் அம்மா சொன்ன உடனே என் மனசெல்லாம் பூரிச்சு போச்சுடா ராஜா, பூரிச்சு போச்சு. மிஸ், இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதெல்லாம் தண்ணியில எழுதின எழுத்து மாதிரி. இன்னும் நீங்க போலாம். நல்ல தாத்தா, நல்ல பேரன். வரேன் சார். சார், உங்களை தான். இனி அவங்க காதுல எதுவுமே விழாது. நீங்க போயிட்டு வாங்க. என்னங்க, சாவிய கொடுங்க. எதுக்கு? இன்னைக்கு தானே நம்ம பையனை பாக்கிறதுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொல்லி தரகர் தங்கமணி லெட்டர் போட்டிருக்காரு. அதுக்குன்னு கேட்டீங்கன்னா விருந்தெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டாமா? சாவிய கொடுங்க. சாவியை கட்டுனா இங்க வெட்டு குத்து நடக்கும் தெரியுமா? இந்த வீட்டுல எப்ப விருந்து நடந்திருக்குது? ஏதோ நாம சம்பாதிச்சோமா, நாம சாப்பிட்டோமா, நாம தூங்கணுமான்னு இருக்கணும். வரவும் போறவனுங்களுக்கு எல்லாம் வடிச்சு கொடுத்துக்கு என்ன சத்திரமா? நமஸ்காரம் பிள்ளவாள். வாங்க வாங்க. என்ன திடீர்னு? இல்ல திடீர்னு இன்னைக்கு வரதா லெட்டர் போட தானே வரல? லெட்டரா? அதாங்க நான் சொன்னேனே லெட்டர். வரல என்ன? நாம என்ன? இத பாருங்க, இந்த கார்பரேஷன்ல நம்பர் மாறின உடனே லெட்டர் எல்லாம் மாறி மாறி போயிடுது. லெட்டர் மட்டும் நேரத்துக்கு வந்திருந்தா இங்க உங்களுக்கு நடக்கிற வைபோகமே தண்ணிப்பட்ட பாடு. அதனால இல்லைங்க, பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க பரவாயில்ல பரவாயில்லங்கிறீங்க. என்னுடைய குடும்ப கௌரவம் என்ன ஆவறது? அடே கம்பவுண்டர், கூப்பிட்டீங்களா சார்? நேரா ஹோட்டலுக்கு போய் பாதாம் அல்வா 10, பட்டர் மலாசம் 10, பாதாம் கீர் 10, வெங்காய மசாலா தோசை 10, பான் பீடா 10. இது அதுல- அத்தனையும் வாங்கிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். அதுல ஜின்டான தெளிக்க சொல்லு. சார். இப்படிதாங்க சம்சார சௌகரியமா இருந்தா வீட்லயே செஞ்சிடுவோம். ஓஹோ. ஒருவேளை உடம்பு நல்லா இல்லைன்னு வைங்க, வெளியே வாங்கிக்குவோம். இவ்வளவு கூரங்க, இவ்வளவு பையன், இப்படி ஆத்திட்டு இருந்தான் டீ. அவங்கிட்ட நான் வாங்கி 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 இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு முதலாளி ஆயிட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுல்ல. அது கிடக்கட்டுங்க, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அம்மா, இவர்தான் காத்தோராயம் பிள்ளை. அம்மா தான் தெரியாதோ? சம்பந்தி பொண்ணு எங்கம்மா? ஐயோ, இதாங்க பொண்ணு, பெரிய கோடீஸ்வரிங்க. கோட்டீஸ்வரியா? உட்காருங்கம்மா, உட்காருங்க. நான் உட்காருட்டுங்களா? நீங்க கால் மேல கால் போட்டதுதான் நியாயம், சாஞ்சதுதான் தர்மம். நீங்க சரளமா பேசுங்க. சொல்லேண்டி. கொஞ்சம் சரளமா பேசுமா. இத பாருங்க, நான் நிறைய பையன்களை பார்த்திருக்கேன். ஆனா எனக்கு எதுவும் திருப்தி இல்ல. எப்படிங்க? என் பையனை பார்க்காம உங்களுக்கு எப்படி திருப்தி வரும்? உங்க பையனை பத்தி கல்யாண தரகர் ஓஹோன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலான்னு வந்தேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா பையனை கூட்டிட்டு வாங்க. என்னங்க, பொண்ணு ரொம்ப சரளமா பேசுதுங்க. அந்த அம்மா கோட்டீஸ்வரி, சரளம் சப்ஜாடா வரும். அப்ப நான் ஒண்ணு செய்யறேன், பையனை போய் நீட்டா ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வரேன். சீக்கிரமா அனுப்பிடுங்க. காமு, கொஞ்சம் வா. பழத்தை பார்த்தா 10 நாளைக்கு வரும் போல தெரியுது. தேங்காய் பார்த்தா சமையலுக்கு 2 நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜில் ஒரே தள்ளு. எனக்கு தெரியாதுங்களா? என்னது என்னமோ தெரியாதுன்னு கேக்குறாங்க. ஒண்ணு இல்லைங்க, பையன் மணிக்கு ஒரு Dress மாத்துவான்னு சொன்னேன். எனக்கு தெரியாதுங்களான்னு சொல்லிச்சு. ஓஹோ. நான் போய் பையனை கூட்டிட்டு வந்தேன். ஹோட்டல்ல இருந்து டிபன் வந்த உடனே எல்லாருக்கும் பிரிச்சு 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 வை. இது வேற இடைஞ்சல். இதை நான் எடுத்துட்டு போறேன். உங்க பையன் என்ன ஹைட்? என்னை விட 1 இன்ச் உயரம், அவரை விட 1 இன்ச் கம்மி. அப்பா, இன்ஜெக்ஷன் பாதியிலேயே. ஊசி தொங்கட்டுமே வந்து போட்டுக்கிறது முக்கியமானவங்க இல்ல. இந்தாங்க நம்ம குழந்தை வளர்ந்துட்டான். பேரு சந்திரன். MBBS வரைக்கும் படிச்சிருக்கான். நல்லா ஆடுவான், நல்லா பாடுவான். ஆனா இந்த பொம்பளைங்களை பார்த்தா மட்டும் கொஞ்சம் கூச்சம். கண்ணா, கொஞ்சம் நிமிந்து பாரு. கோட்டீஸ்வரி, என்ன ஏண்டா பாக்குற? என்னதான் 25 வருஷமா பாக்குறியாடா? பார்க்க மாட்டான். பார்த்துட்டான்னா ஒரே அமுக்கு விடவே மாட்டானே. கமு, வந்து நீயும் சொல்லேண்டி. சந்திரா, பொண்ணை பிடிக்குதா இல்லையான்னு சொன்னாதானே கல்யாணம் நிச்சயம் பண்ண முடியும். நான் எந்த பொண்ணையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. வேற எந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி போற? நான் எந்த பொண்ணு ஏற எடுத்து பாக்குறேனோ அவதான் என் கல்யாண பொண்ணு.
அப்ப நீங்க அடையாளம் தெரிஞ்சுக்குங்க. இவன் எப்ப ஏர் எடுக்கிறது, எப்ப மாடு ஓட்டுறது, எப்ப உழுவுறது, நான் சொல்லி வைக்கிறேன். இந்த வீட்டுல வெட்டு குத்து விழும். பாக்குறது பாக்கலாம், ஏர் எடுத்து கோட்டீஸ்வரம் பொண்ணா இருக்கணும். இருக்கட்டும், அவங்க தான் என்ன இப்போ நல்லதானே நம்ம பேசுறோம். என்னங்க